அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மலர் தீர்வுகளோட ஒப்பீடு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அக்ரிமோனி பார்த்தாச்சு, ஆஸ்பென் பார்த்தாச்சு. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது பீச் என்னும் மலர் மருந்து. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பீச் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து தேவைப்படும் நபர் எப்படி இருப்பாங்க, அந்த மலர் மருந்து உட்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். தேவைப்படும் நபர்கள் அப்படிங்கிறது அந்த நெகட்டிவ் பார்ட்லேயும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை பாசிட்டிவ் பார்ட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிறத விட நான் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, அந்த பீச் எனும் மலர் மருந்தோட நேச்சரை உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த மலர் மருந்துகளில் அந்த அவுட்கம் இருக்கு இல்லையா, அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த வெளிப்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ், நெகட்டிவ் சிம்டம்ஸ் ரொம்ப ஒரு நுணுக்கமான இடத்துல வேற ஒரு மலர் மருந்தாக மாறிடும். ஸோ அது எப்படி, அது பீச்சில் ரொம்ப நடக்கும். அது எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எங்கே அதை பிரேக் பண்ணிவிடுவோம் அந்த இடத்த அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இப்போ நம்ம ஒரு மலர் மருத்துவ ஆர்வலராக இருந்தாலும் சரி, இல்லை மலர் மருந்து கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் சரி, நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நான் பீச் கேரக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. நம்ம நிறைய கேள்விகள் கேட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சில பேருக்கு பீச்சோடைய நேச்சர் தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இப்போ நம்மக்கிட்டேயே சில பேர் சில கிளைண்ட்ஸ் நேரில் வரும்போது சொல்கிறது உண்டு, நான் பீச் கேரக்டருங்க அப்படிம்பாங்க. பட் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல பெருசாக பிரேக் ஆகும், அவங்க பீச் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம கீவேர்டை மட்டுமே படிச்சுட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா இதுதான் நாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் அந்த மாதிரி கிடையாது. அப்போ பீச் டிப்பிக்கலாக இதுதாங்க பீச் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டேர்ம் இருக்குது. அதை மட்டும் நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டோரி சொன்னாலும் அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த டேர்ம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், அவங்க பீச் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம வந்துடலாம், ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிற ஒரு கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 years பேக் நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க. அந்த கிளைண்ட் பார்த்திங்கன்னா வரும்பொழுதே அவங்க அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நாளாக என்னோட முதுகு கூன் விழுந்துட்டே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி முதுகில் பார்த்திங்க அப்படின்னா சொரியாசிஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி வராங்க. இப்போது இது ரெண்டுக்கும் அவங்க வேறு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வேணும், ஸ்பீடி ரெக்கவரி வேணும், அதுக்கு எனக்கு இந்த அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் மலர் மருத்துவம் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு தான் அவங்க வராங்க. ஸோ அப்போ அவங்க வந்த உடனே என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த முதுகு பெயின் சரியாகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த முதுகில் வந்த வலிக்கும் என்னோட மனநிலைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் வீடியோ நிறைய பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ அதுக்கான மலர் தீர்வுகள் எனக்கு சூஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்போ இவங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுட்டு முதுகு கூன் ஆயிடுச்சு, அது கூடவே பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 இண்டிகேஷனும், முதுகு கூன் அப்படிங்கிறது வளையுது, ஒரு இடம் வளைஞ்சிருச்சு. ஸோ மேக்சிமம் மலர் மருந்துகளோட நேச்சர் படிக்க நம்மளோட கிளைண்ட்ஸ் சொல்கிற சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மலர் மருந்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஃபிசிக்கல் சிம்டமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாகவே பீச் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே ஒரு விஷயம், பீச் இருக்கிற மனிதர் அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இது இப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப பஞ்சுவலாக இருக்கும்னு நினைப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு பொருந்தும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இந்த பர்ஃபெக்ஷன் மிஸ் ஆகும்போதோ, அக்கௌண்டபிலிட்டி மிஸ் ஆகும் பொழுதோ அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ இதை மட்டுமே அந்த ஸ்டோரியில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது, இப்போ பீச் மனிதருக்கு எப்படி தான் நினச்ச மாதிரி அந்த பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா அவரால் அதை ஏற்றுக்கவே முடியாதோ, இதே ஒரு விஷயம் வில்லோவாலையும் தான் நினச்சது அங்கே நடக்கலை அப்படின்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. வைன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும்
அவங்க நினச்ச ஒரு விஷயத்த இல்லை அவங்க சொன்ன ஒரு விஷயத்த அவங்க செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக கோபம் வரும், டாலரேட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சில அந்த இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பொருத்தி பார்த்தா நிறைய மலர் மருந்தோட சாயல் வந்துடும். அப்போ நம்ம ஃபுல் ஸ்டோரி கேட்டுட்டு இவருக்கு வந்து இன்டாலரன்ஸ் எதுக்காக வந்தது அப்படிங்கிற அந்த எதுக்காகங்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சாதான் இவங்க வந்து டிப்பிக்கலாக பீச் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ இந்த கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெளிவாக அது புரிஞ்சிடும். யார் எவ்வளோ பெரிய ஸ்டோரி சொன்னாலும் சரி, அதில் நான் சொல்லக்கூடிய இந்த டேர்ம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பீச் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட லைஃப்பில் இந்த பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, முதுகு கூன் விழுந்து அந்த பெயின்ங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிக்குது, அதுக்கான அந்த சீடு எங்கே விழுந்தது அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. ரிட்டையர்மெண்ட் ஆகி அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு தூங்கி மறுநாள் காலையில் எழும்பொழுது இன்னையிலேருந்து அவர் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஓய்வில் இருக்க வேண்டிய நாள் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வழக்கமாக இவர் எழுந்திருக்கிற டைம் வந்து 5:30 மணி காலை 5:30க்கு எந்திக்கிறாரு, வாக்கிங் போகிறாரு, பேப்பர் படிக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாரு, இதெல்லாம் நடக்குது. வீட்டுக்கு வராரு. இப்போது இவங்க மனைவி என்ன பண்ணுவாங்களா, அவர் வீட்டுக்கு வந்த உடனே வந்து அவருக்கு வந்து காலையில் கொடுக்க வேண்டிய சில பானகங்கள் குடிக்கிறதுக்கு சில விஷயம் கொடுப்பாங்களாமா. அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பையனும் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு போய் அந்த பையன் கையில் கொடுத்துட்டு ஒரு குட்டி 2-3 விஷயம் பையனுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அன்னைக்கு அவரால் அவருக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முறையில் அவருக்கு வந்து ஒரு பிடித்தம் இல்லாமல் போகுது. அங்கே தான் ஆரம்பிக்குது இது. இப்படியே தொட்டு இவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இவருக்கு எல்லாமே டிலேயாக கிடைக்குது, மரியாதை குறையுது, முதல்ல மாதிரி நம்மளை நடத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள தோணிட்டே வருது. சரி, இப்போ இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இவர் வந்து பீச்னு எப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்போது இவர்கிட்ட நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்டு இவர் பீச் தானா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய கேள்விகள் கேட்டோம், நிறைய இன்சிடென்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம். ஒன்று ஒன்றா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது அனைத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா பீச் கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது ரொம்ப எல்லா மித்த விஷயம் பீச் பற்றி பேசும்போது இது எல்லாரும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் உங்கள் கூட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பீச் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் தன்னை சுற்றி அழகாக ஆர்டராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஆர்டர்லி மேனரில் இருக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை எல்லாமே அதுதான். அவங்களுக்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறது தான். இப்போது மரியாதைன்னு எடுத்துக்கிட்டா கூட அப்பாவுக்கு முதல்ல ஒரு மரியாதை, அவரை விட சின்னவர் பையன், அடுத்த மரியாதை அங்கே போகணும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு காஃபி கொடுக்கல அப்படிங்கிறத விட அப்பா அப்படிங்கிற அந்த மரியாதை, அந்த ஹைரார்கி, ஸோ அந்த விஷயத்துக்கு தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இப்போ இவர் ஒரு வில்லோ கேரக்டராக இருந்தார் அப்படின்னா அது எப்படி, நான் வீட்டில் இருக்கேன், அப்போ இன்னைக்கு நான் வேலைக்கு போகல அப்படின்னோடனே இத்தனை நாள் உங்களுக்கு நான் சம்பாதிச்சு போட்டேன், நான் பெருசாக தெரியலையா, இது வேற மாதிரியான மனநிலை. பட் இவங்களுக்கும் இன்டாலரன்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் பீச்சோட இன்டாலரன்ஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா முதல்ல மரியாதை பெரியவங்களுக்கு கொடுக்கணும், அடுத்து தான் வந்து சின்னவங்களுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹையரார்கி மிஸ் பண்ணக்கூடாது, தன்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஆர்டராக இருக்கணும். இந்த 2 டேர்முக்குள்ளே உங்ககிட்ட யார் வந்து என்ன கதை சொன்னாலும் சரி, தன் பிரச்சனைகளை சொன்னாலும் சரி, அதில் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மலர் மருத்துவத்தோட பியூட்டியே அதுதான். நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அவங்களுக்கான மலர் மருந்தை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்லேயும் சரி நம்ம வந்து ரொம்ப ஏன்னா நான் வந்து மாஸ்டர் கிளாஸை பற்றி இந்த இடத்துல பேசுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம 2 சீரீஸ் தான் போட்டிருக்கோம். ஒரு அவங்க நம்மளோட கிளையண்ட்டு 2-3 கிராஷ் கோர்சஸ் படிச்சிருக்காங்க. அவங்க கேட்டாங்க, மேம் நீங்கள் இதில் சொல்லித்தரீங்க, அப்போ உங்கள் மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் என்ன சொல்லி தருவீங்க, எல்லாத்தையும் நீங்கள் இதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இதிலே படிச்சுக்கலாமா, இப்போ மாஸ்டர் கிளாஸில் என்ன இருக்கும் அப்படி. இப்போ நீங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து நிஜமாகவே ஒரு மலர் மருத்தை பற்றின ஆழமான புரிதலுக்கு தான் நம்ம இங்கே கிட்டத்தட்ட கிளாஸில் கொடுக்குறதா கொடுத்துட்ருக்கோம். பட் ஒரு கிளையண்ட்டுக்கு என்ன வேணும், அவருக்கு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்வார், அந்த ஸ்டோரியில் அவருக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சாதான் அவருக்கான மலர் மருந்தை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த என்ன வேணுங்கிறத தான் நம்ம கிளாஸில் கற்றுக் கொடுக்குறோம். பட் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு மலர் மருத்துவத்துக்கும் ஒரு மருந்துக்கும் பின்னாடி ஒரு தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஸோ அந்த தேவை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி எல்லா வீடியோக்குள்ள அடுத்தடுத்து அதே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு வேறு புரிதல் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஏன்னா அக்ரிமோனி வந்து நீங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இப்போ போய் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக புரியும். அந்த கண்ணோட்டத்தோடு மித்தவங்களை அணுகும் பொழுது உங்களுக்கு இன்னும் கூட நான் சொல்லாத தகவல்கள் கூட இன்னும் கூட உங்களுக்கு புரிதலை ரொம்ப ஆழமாக புரியும். ஓ, இது கூட அக்ரிமோனி தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லா வீடியோவும் திரும்ப நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களோட புரிதல் இன்னும் ஆழமாகும். ஸோ பீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயத்துக்குள்ளே அவங்க அடங்கிட்டாங்களா, அவங்களோட பிரச்சனை வந்து இந்த 2 விஷயத்துக்குள்ளே அடங்கிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீச் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து கொடுக்கும் போதே ரிலீஃப் ஆகிடும். ஏன்னா இந்த ஒரு கிளையண்ட்டுக்கு நான் சூஸ் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பீச் அப்படிங்கக்கூடிய சிங்கிள் டோஸ் ரெமெடி தான் நான் அவருக்கு ட்ரை பண்ணது. எடுத்து 1 வீக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா முதுகில் வலி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. 2வது வந்து வீட்டில் இப்போ இந்த பீச் எனும் மலர் மருந்து தேவைப்படும் நபர் எப்படி இருக்கிறார் பார்த்துட்டோம். இப்போ இது எடுத்ததுக்கப்புறம் இவர்கிட்ட என்ன மாற்றம் வந்ததோ அதுதான் அவரோட பாசிட்டிவ் சைடு. இப்போ இது எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காலையில் வந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியே போக போகிறது அவங்க பையன். ஸோ பையனுக்கு வந்து தேவையான விஷயங்கள் லைக் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அப்புறம் கொஞ்ச நேரம் அவரோட உட்காந்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி விஷயம் சம்டைம்ஸ் வந்து அவரே போய் ட்ராப் பண்ணவும் செய்வாராமா. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ பையனுக்கு வந்து நிறைய வந்து கைடன்சஸ் வந்து அவருக்கு எப்படி சொன்னால் பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசும்பொழுதும் நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு சொன்னாங்க. ஸோ இதுதான் நடக்கும். நமக்கு வந்து பீச் என்னும் மலர் மருந்து தேவைப்படும் நபர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அவர் எப்படி மாறுவார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பீச்சை பற்றி ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கிளியராக இவ்வளோ தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட லைஃப்பில் பீச் எனும் மலர் மருந்து தேவைப்படும் நபர்கள் அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது வரைக்கும் பீச்சோட எந்த மலர் மருந்தை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோக்களில், ஏன்னா இதில் வந்து இன்னும் 2-3 மலர் மருந்துகள் வரும். நம்ம சொல்ல கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுக்குறேன். அடுத்தடுத்த மலர்கள் வரும்பொழுது வேறு சில மலர் மருந்துகளையும் நம்ம ஒப்பிட்டு பேசும்போது தான் உங்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலையோ தொலைபேசி வாயிலாகவோ வீடியோ கன்சல்டேஷனோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். மனநல ஆலோசனை, மலர் மருத்துவ ஆலோசனை 2மே வழங்கப்படும். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த மலர் மருந்துகளோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.